என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் 3.5 குரோஷெட் நீடில் சிசர், இதுதான் குரோஷெட்டுக்கு தேவை. இப்போது ஸ்லிப் நாட் நீடில் சுற்றிட்டு ஸ்லிப் நாட் போடலாம். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போடலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை எல்லா ஸ்டிச்சிலையும் சொல்கிறேன். முதல்ல செயின், முதல்ல மெதுவாகவே போட்டு பழகிக்கங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். செயினை கவுண்ட் பண்ணிகிட்டே போடுறது ஒன் மெத்தட். இது செயின், இதுதான் பேசிக். குரோஷாக்கு செயின் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் எல்லா ஸ்டிச்சும் ஆரம்பிக்கணும். செயின். இப்போ அடுத்தது நம்ம சிங்கிள் குரோஷெட் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட். நான் ஸ்லிப் நாட் இப்படி தான் போடுவேன். சில பேர் இப்படி போடுவாங்க. ரெண்டு மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. சிங்கிள் குரோஷெட். முதல்ல செயின் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு செயினில் போடக்கூடாது, அடுத்த செயினில் விட்டு நூலை இழுத்து சிங்கிள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டு பின்னும்போது மட்டும் அப்படி. அடுத்தடுத்து செயினில் விட்டு பண்ணணும். முதல் சிங்கிள் குரோஷே போடும்போது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு, அதுக்கு அடுத்த செயினில் போடாமல் அடுத்த செயினில் போட்டு பின்னணும். இது சிங்கிள் குரோஷெட். இதுக்கு நூல் சுற்ற வேணாம், முதல்ல சுற்ற வேண்டாம். நேராக செயினில் விட்டு நூலை இழுத்து சிங்கிள் குரோஷெட் போட்டுடலாம். செயினில் விட்டு நூலை இழுத்து சிங்கிள் குரோஷெட். செயினில் விட்டு நூலை இழுத்தா 2 லூப் வரும், சேர்த்துடணும். நீங்கள் ஒரு செயின் விட்டுட்டு போட்டால் உடனே லூஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா கரெக்டாக போட்டு பின்ன ஆரம்பிக்கலாம்.
இது சிங்கிள் crochet. இது சிங்கிள் crochet. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தனித்தனியாக பின்னுறேன். உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். முதல்ல செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் crochet, இப்போ ஆஃப் டபுள் crochet. எல்லாத்துக்குமே பேசிக் செயின், ஸ்லிப் நாட் போட்டுட்டு கொஞ்சம் அந்த லூப்பை லூஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக விடலாம். நான் 3.5 நீடிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னல் இறுக்கமாக இருக்கணும்னா குறைச்சிக்கலாம் நம்பரை, லூஸாக இருக்கணும்னா கூட்டிக்கலாம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் உள்ளே விடணும். விட்டால் 3 லூப்ஸ் வரும். அப்போ சேர்த்து இழுத்துடணும். முதல்ல சிங்கிள் crochetக்கு 2 லூப்ஸ் தான் வந்தது, இப்போ 3 லூப்ஸ். ஏன்னா முதல்ல ஒரு சுற்று நூலை சுற்றிக்கிறோம், செயினில் விட்டு இப்போ 3 லூப்ஸ் வரும், சேர்த்து இழுத்துக்கணும். இந்த பின்னல் இறுக்கமாக இருக்கும். சுற்றிக்கணும், செயினில் விடணும், 3 லூப்ஸ் வரும், சேர்த்து இழுத்துக்கணும். அவ்வளோதான், நூலை இழுத்துக்கணும். இது ஆஃப் டபுள் crochet. ஒரு நூல் சுற்றிக்கணும், செயினில் விட்டுக்கணும், 3 லூப்ஸ் வரும், சேர்த்து எடுத்துக்கணும். ஆஃப் டபுள் crochetன்னு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு பிறகும் நம்ம சொல்லிக்கிட்டோன்னா ஞாபகம் வந்துடும். முதல்ல செயின், சிங்கிள் crochet, ஆஃப் டபுள் crochet. இப்போ ஸ்லிப் நாட் போட்டு டபுள் crochet போட போகிறோம். செயின் போட்டுக்கணும், அப்புறம் டபுள் crochet போடணும்.
இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு டபுள் குரோஷே போடணும். ஒரு நூல் சுற்றிக்கணும், 2 லூப்பில் விடணும், அப்புறம் ஒரு 2 லூப். ஒரு நூல் சுற்றிக்கணும், செயினில் விட்டு 2 லூப்பில் முதல்ல விடணும், அப்புறம் 2 லூப், டபுள் குரோஷே. செயினில் விட்டுக்கணும், 2 லூப், அப்புறம் ஒரு 2 லூப், டபுள் குரோஷே. செயினில் விட்டுக்கணும், 2 லூப், 2 லூப், டபுள் குரோஷே. நம்ம என்ன பின்னுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை எடுத்து பின்னிக்கலாம். அதை டபுள் குரோஷே செயினில் விட்டு ஒரு லூப், முதல்ல 2 லூப், செகண்ட் ஒரு 2 லூப். வந்து டபுள் குரோஷே. அடுத்தது வந்து ட்ரிபிள் குரோஷே. செயின், சிங்கிள் குரோஷே, ஆஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே. இப்போ வந்து ட்ரிபிள் குரோஷே பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட், அந்த நாட்டுக்கு கிராஸாக இருக்கிற நூலுக்கிட்ட பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஊசியை விட்டு இழுக்கும்போது கரெக்டாக இருக்கும். செயின், இப்போ ட்ரிபிள் குரோஷே போட போகிறோம். எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டு 3 டைம்ஸ் சுற்றிக்கணும். ஃபஸ்ட் 2 லூப், அப்புறம் 2 லூப், அப்புறம் ஒரு 2 லூப், 3 டைம்ஸ் வரும். முதல்ல டபுள் குரோஷேக்கு 2 டைம்ஸ் வரும், இப்போ 3 டைம்ஸ் வரும். ட்ரிபிள் குரோஷே 1 2 3 3 லூப் வரும். செயினில் விடணும், முதல்ல 2 லூப், அடுத்து ஒரு 2 லூப், அடுத்து ஒரு 2 லூப். செயினுக்குள்ளே விடணும், முதல்ல 2 லூப், அடுத்தது 2 லூப், அடுத்து ஒரு 2 லூப், ட்ரிபிள் குரோஷே.
இந்த செயின் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். 3 தடவை சுற்றிக்கணும். முதல்ல 2 லூப்பில், அப்புறம் ஒரு 2 லூப்பில், அதுக்கப்புறம் 2 லூப். ட்ரிபிள் க்ரோஷே. இந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடும். நான் மறுபடியும் பேசுவேன், மறுபடியும் ஸ்டிச் போட்டு காட்டுவேன். ரெண்டு லூப், 2 லூப், 2 லூப், 3 தடவை விட்டால் ட்ரிபிள் க்ரோஷே. முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அப்புறம் செயின். செயின் போட்டுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின், 3 செயின், எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டு மூணாவது செயினில் விடணும், உள்ளே விடணும். 3rd செயினில் உள்ளே விடணும். விட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அப்புறம் 2 லூப்ஸ், அப்புறம் 2 லூப்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினில், மூணாவது செயினில் விட்டு போடணும். 3 டைம்ஸ் சுற்றணும். 4 லூப்ஸ் வந்துடுச்சு. இது ஒரு, இதில் 2, இதில் 2. இப்போ நூலை சுற்றிக்கணும். 2 டைம்ஸ் செயினுக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், 4 லூப்ஸ் வந்துடுச்சா. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அப்புறம் ஒரு 2 லூப்ஸ், அப்புறம் ஒரு 2 லூப்ஸ். ட்ரிபிள் க்ரோஷேட். செயினுக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், மொத்தம் 4 செயின், 4 லூப் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸில் விடணும், செகண்ட் 2 லூப்ஸ், அப்புறம் தேர்ட் 2 லூப்ஸ். ட்ரிபிள் க்ரோஷேட். செயினுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 4 லூப்ஸ் வந்தாச்சு, 4 லூப்ஸ் வந்தாச்சு. அப்போது ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அப்புறம் ஒரு 2 லூப்ஸ், லாஸ்ட்டில் 2 லூப்ஸ். ட்ரிபிள் க்ரோஷேட். நூலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 தடவை சுற்றிக்கணும்.
இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். பிளாங்கெட்டு, ஃப்ளவர் போட்டால் ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். கரெக்டாக ஸ்லோவாக 3 லூப்ஸு போட்ட பிறகு செயினில் விட்டு அழகாக 2 லூப்ஸில் 3 டைம்ஸ் பண்ணணும். செயினுக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு இப்போ 4 லூப்ஸ் வரும், 2 லூப்ஸ், அப்புறம் ஒரு 2 லூப்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 லூப்ஸ் தான். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸோட டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தனித்தனியாக பின்னி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். chain, single crochet, half double crochet, double crochet, triple crochet.